ப்ரோ கபடி லீக் சீசன் 13 இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம தமிழகத்து லாஸ்ட் டீம் அர்ஜுன் தேஷ்வாலை ரீடெயின் பண்ணுவாங்களா, ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக எல்லார் மனசுலையுமே இருக்கும். போன சீசன் நம்ம தமிழகத்து லாஸ்ட் டீமுக்காக ரொம்ப நல்லா ப்ளே பண்ண பிளேயர்னா அது நம்ம அர்ஜுன் தேஷ்வால் தான். நிறையவே பிளேயர்ஸ் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. பட் பயங்கரமாக ப்ளே பண்ண பிளேயர்னா நம்ம அர்ஜுன் தேஷ்வால் தான். தன்னந்தனி மனுஷனா எங்கேயோ இருந்த டீமை எங்கேயோ கூட்டிகிட்டு வந்திருந்தாரு. போன சீசன் ரொம்பவே மோசமாக முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சீசன். பட் தமிழகத்து லாஸ்ட் டீமை அந்த அளவுக்கு மோசமாக போக விடாமல் ஒரு நல்ல ஒரு டீமாக எடுத்துகிட்டு வந்திருந்தாரு நம்ம அர்ஜுன் தேஷ்வால். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை. பவன் ஷெராவத்தால் ப்ளே பண்ண முடியல, டீமை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. சாகரதி இன்ஜுரி காரணமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்து அலிரேசா கல்லியால் டீமுக்குள்ளே வர முடியல. மோயின் ஷஃபாகி, நரேந்தர் கண்டுள்ள மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. முந்தின சீசன் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்தது. பட் அதை அவங்களால பூர்த்தி பண்ண முடியல. எப்போதுமே டீமோட டிஃபென்ஸ் பயங்கர கன்சிஸ்டண்ட்டாக ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணுவாங்க. பட் போன சீசன் ரொம்பவே இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாங்க. ஸோ தமிழ் லாஸ்ட் டீமுக்குள்ளே நிறையவே பிரச்சனைகள் போய்கிட்டு இருந்தது. நிறையவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. மேனேஜ்மெண்ட்டுக்கும் கோச்சுக்கும் நடுவில் பிரச்சனையாச்சு, பிளேயர்ஸ்குள்ளே பிரச்சனையாச்சு. இப்படி இவ்வளவு பஞ்சாயத்து போயும் தமிழ் லாஸ்ட் டீம் கொஞ்சமாவது டீசெண்டாக ப்ளே பண்ணதுக்கான காரணம் அர்ஜுன் தான். இப்படிப்பட்ட ஒரு பிளேயரை தமிழ் லாஸ்ட் டீம் எதுக்காக ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக எல்லார் மனசுலையுமே இருக்கும். நிறைய பேர் அர்ஜுன் தேஷ்வாலை தமிழ் லாஸ்ட் டீம் கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கூட இன்ன வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். கண்டிப்பாக நிறைய பேர் அப்படி தான் நினைப்பீங்க. அர்ஜுன் தேஷ்வால் கண்டிப்பாக அடுத்த சீசனும் இருப்பார். ஏன்னா இந்த சீசன் உருப்படியாக ப்ளே பண்ண ஒரே ஒரு பிளேயர் அவர் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குன்னா, போன சீசனோட கடைசி மேட்ச், அந்த கடைசி மேட்சோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு நம்ம சஞ்சீவ் பல்யான் சாரும் வந்திருந்தார், அர்ஜுன் தேஷ்வாலுமே வந்திருந்தார். அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நம்ம சஞ்சீவ் பல்யான் சார் தமிழ் லாஸ்ட் டீமை பற்றி எல்லா உண்மையுமே சொல்லிட்டு போயிட்டாரு. மேனேஜ்மெண்ட்டை பற்றி சஞ்சீவ் பல்யான் சார் இருக்கிற உண்மைகள் எல்லாத்தையுமே போட்டு உடச்சிட்டு போயிட்டாரு. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த டீம் கப்பே அடிக்காது. இன்ஜுரியான பிளேயர்ஸ் எல்லாம் பல வருஷம் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி இருந்தால் இந்த டீம் எப்படி உருப்பிடும்? ஒரு கோச்சாக இந்த டீமில் நான் எதுக்கு இருந்தேனே தெரியல. ஆப்ஷனில் அவங்க தான் பிளேயர்ஸ் எடுத்தாங்க. மேட்சுக்கு முன்னாடி அவங்க தான் பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணாங்க. அதாவது ஸ்டார்டிங் 7 முதற்கொண்டு அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க. சப்ஜுடியூஷனையுமே அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையுமே அவங்க தான் பண்ணாங்க. எந்த ஒரு டிசிஷனையுமே அவங்க எடுக்க விடலை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தார். இவர் பேசி முடிச்சதுக்கப்புறமே தெரிஞ்சு போச்சு, இன்னும் 1-2 வாரத்தில் இவர் டீமை விட்டு தூக்கிடுவாங்கன்னு. அதே மாதிரி தமிழ் லாஸ்ட் டீம் சஞ்சீவ் பல்யான் சாரை டீமை விட்டு தூக்கியிருந்தாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அர்ஜுன் தேஷ்வாலுமே இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இருந்திருந்தார். அவருமே ஆமாசாமி போடுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அங்கே பேசியிருந்தார். சஞ்சீவ் பல்யான் சார் மாதிரி டேரெக்டாக அர்ஜுன் தேஷ்வால் நம்ம மேனேஜ்மெண்ட்டை தாக்கலைனாலும் அவருமே ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தார். ஆமாம், மேனேஜ்மெண்ட் சைடில் இருந்து எங்களுக்கு பெருசாக சப்போர்ட் கிடைக்கல, அதனால எங்களால் ஒழுங்காக ப்ளே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியுமே ரீசன் சொல்லியிருந்தார். அர்ஜுன் தேஷ்வாலுக்கு நல்லாவே தெரியும் சஞ்சீவ் பல்யான் சார் இப்படி பேச போகிறாரு, இப்படி பேசுனா கண்டிப்பாக நமக்கு பிரச்சனையாகும்னு தெரிஞ்சு தான் அர்ஜுன் தேஷ்வால் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு வந்திருந்தார். தமிழ் லாஸ்ட் டீமுக்குமே இந்த விஷயம் தெரியும். சஞ்சீவ் பல்யான் சாரை தூக்குன மாதிரி கண்டிப்பாக அர்ஜுன் தேஷ்வாலையுமே தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் அர்ஜுன் தேஷ்வாலே வெளியே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் சஞ்சீவ் பல்யான் சார் அண்ட் அர்ஜுன் தேஷ்வால் இந்த 2 பேரோட பாண்ட் எப்படிப்பட்ட ஒரு பாண்டுன்னு. உத்தரப்பிரதேஷ் டீமில் இருக்கும்போதும் சரி, அண்ட் ஜெய்ப்பூர் டீமில் இருக்கும்போதும் சரி, யூமும்பா டீமில் இருக்கும்போதும் சரி, எல்லா இடத்துலையுமே அர்ஜுன் தேஷ்வாலுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது இந்த சஞ்சீவ் பல்யான் சார் தான். அர்ஜுன் தேஷ்வால் ப்ரோ கபடி லீக்குக்கு உள்ளே வந்ததுக்கான ரொம்ப முக்கியமான காரணமே நம்ம சஞ்சீவ் பல்யான் சார் தான். அவர் தான் அவரை டெவலப் பண்ணி அவருக்கு கோச்சிங் கொடுத்து ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணி ப்ரோ கபடி லீக்குக்கு எடுத்துகிட்டு வந்தார். யூமும்பா டீமுக்காக ஆப்ஷனில் முதல் முறையாக செலக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் சஞ்சீவ் பல்யான் சார் ஜெய்ப்பூர் போனார். அங்கேயுமே அர்ஜுன் தேஷ்வாலை கூட்டிகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் தமிழ் லாஸ்ட் டீம் வந்தார். தமிழ் லாஸ்ட் டீமுக்குமே அர்ஜுன் தேஷ்வாலை கூட்டிகிட்டு வந்துட்டார். ஸோ இப்போ இந்த டீமை விட்டு வெளியே போயிட்டார், ஒரு புது டீமுக்கு போக போகிறாரு. ஸோ கண்டிப்பாக அர்ஜுன் தேஷ்வாலே நான் சஞ்சீவ் பல்யான் சார் கூட போகணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி அவர் நினச்சா கண்டிப்பாக புது டீமுக்கு போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். இது வரைக்கும் இந்த 2 பேரோட பாண்ட் பிரேக் ஆனதே கிடையாது. ஒட்டுமொத்தமாக 3 டீமுக்கு மாறி இருக்காங்க. ஆனால் 3 டீம்லேயுமே இந்த 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக இந்த 2 பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பாண்ட் பிரேக் ஆகுமா அப்படிங்கிறது தெரியலை. பட் இப்படி தான் நம்ம ரந்தீர் சிங் ஷெராவத் அண்ட் பவன் ஷெராவத்தோட பாண்ட் இருந்துச்சு. அதுவுமே பிரேக்காக தான் செஞ்சது ஒரு நாள். இதுவுமே ஒரு நாள் பிரேக்காக தான் போகுது. பட் அது இப்போ ஆகுமா இல்லை ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ஆகுமா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ என்ன தாண்டா சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அர்ஜுன் தேஷ்வாலை தமிழ் லாஸ்ட் டீம் ரிலீஸ் பண்ணதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இப்போ கடைசியாக என்ன தான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நடந்ததை வச்சு பார்க்குறப்ப தமிழ் லாஸ்ட் டீம் அர்ஜுன் தேஷ்வாலை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் அதே சமயம் அர்ஜுன் தேஷ்வாலாவே இந்த டீமை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 60 to 75% அர்ஜுன் தேஷ்வால் இந்த டீமை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அர்ஜுன் தேஷ்வால் மனசு வச்சார்னா கண்டிப்பாக இது நடக்கும். இந்த டீமில் கண்டினியூ பண்ணுறதுக்கு அர்ஜுன் தேஷ்வால் விருப்பப்பட்டார்னா கண்டிப்பாக இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரீட்டைன் பண்ணுறதுக்கு.
கண்டிப்பாக நம்ம ஃபேன்ஸுக்காகவும் நம்ம டீமுக்காகவும் அர்ஜுன் தேஷ்வால் இதை பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நம்பலாம். அண்ட் அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் சைட்லேயுமே ஒரு சில முக்கியமான டிசிஷன்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. இந்த ஈகோலாம் பார்க்காம அர்ஜுன் தேஷ்வாலை ரீட்டைன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீமுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் அதே மாதிரி புது கோச்சுமே எப்படி இருக்க போகிறாருன்னு தெரியல. உங்கள் ஒப்பீனியன் என்ன இதை பற்றி கீழே காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.